ஹாய். நீங்கள் வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்ஸா? இல்லை என்னால் வெளியில் போய் வேலை செய்ய முடியல, குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, ப்ளஸ் எங்கள் வீட்டில் என்னை வெளியவும் விட மாட்றாங்க வேலை செய்யறதுக்கு, அந்த மாதிரி இருக்க பர்சன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீட்லேயே இருக்கீங்க, ஆனால் மணி எப்படி ஏர்ன் பண்ணணும்னு தெரியல. எப்பவுமே ஹஸ்பண்ட் கிட்டேயே நம்ம கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. நமக்குன்னு ஒரு சுயமாக நமக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நம்ம புருஷனை நம்பி இல்லாமல் நம்ம கையிலையும் கொஞ்சம் கேஷ் இருக்குது, அந்த மாதிரியான நிலைமைக்கு நம்ம வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் இருக்க எல்லா ஹோம் மேக்கர்ஸுமே ஹஸ்பண்டை எப்பவுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஹஸ்பண்டில் யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நம்மளோட சொந்த காலில் நம்ம முதல்ல நிற்கணும். அதுக்கு எதிர்ப்பு வந்தாலும் அதை நம்ம எதிர்த்து தான் நிற்கணும். இதை சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணியும் அந்த மாதிரி தான் எதிர்த்து நிற்கணும்னு இல்லை, சைலண்ட்டாகவே நம்ம பண்ணலாம். அதெல்லாம் எப்படி நான் இந்த வீடியோவில் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எப்படி என்னோட ஃபஸ்ட்டு நான் மணி ஏர்ன் பண்ணேன்னா வீட்லேயே பிஸ்னஸ் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஹேர் ஆயில் தான். என்னோடய ஹேர் ஆயில் பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு நான் சேல்ஸ் பண்ணேன். வெளியே நான் எங்கேயும் கொடுக்கல, நான் கஸ்டமரை தேடி போடல, ஆன்லைனில் போடல. நான் ரெடி பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். அவள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கலாம் சஜஸ்ட் பண்ணால். ஸோ இப்போ எல்லோரும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் வாங்குறாங்க. அவங்க 2-3 பேருக்கு சொல்லி அப்படியே அது ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி போகுது. நான் என்னோடய ஹேர் ஆயிலை ப்ரொமோட்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். அதோடு எல்லோரும் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை இதுக்குன்னு தனியாக பேஜ் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயோ எதுவுமே நான் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு லிப் பாம், இதையும் நான் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். அடுத்து வீட்லேயே சாக்லேட் செஞ்சேன். இதையும் இப்படியே தான் சேல்ஸ் பண்ணேன். ஆனால் நம்மளோட பொருள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும், ரொம்ப தரமாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கும், திரும்ப திரும்ப கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் பொருளோட தரம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதையும் முக்கியமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேக். இந்த 4மே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். 1 by 1 பண்ணுவேன். ஆர்டர்ஸ் வரும்போது மட்டும்தான் எடுத்து பண்ணுவேன். முன்னாடி செஞ்சு வச்சுட்டு அதை விற்காமல் போய் சேல்ஸ் ஆகாமல் டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆர்டர்ஸ் வருதா அப்போ பண்ணி அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் கொடுப்பேன். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன பண்ணலான்னு நான் வர ஒரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீட்டில் இருந்து எப்படி ஏர்ன் பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலைன்றவங்களாம் இந்த வீடியோவை கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள். நான் எப்படி சாக்லேட் செஞ்சு விற்கிறேன், சேல்ஸ் பண்ணுறேன், அந்த சாக்லேட்லாம் எவ்வளோ அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நானும் உங்களை மாதிரியான சராசரியான ஹோம் மேக்கர் தான். நான் கண்டிப்பாக மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 3500-4000 சம்பாதிச்சிருவேன் வீட்டுக்குள்ளே இருந்தே. கண்டிப்பாக எனக்கு ஹேர் ஆயில் ஆர்டர் வந்துடும், சாக்லேட்ஸ் கேட்பாங்க, ப்ரௌனிஸ் கேட்பாங்க. ஆனால் நம்ம எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக கொடுக்கணும், ரொம்பவே குவாலிட்டியான பொருளாக கொடுக்கணும். எப்படி இதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். வாங்க இப்போது என்னோடய ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் என்னென்னு. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஐசிங் சுகர்னா ஒன்றும் இல்லை, சுகரை நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அதுதான் ஐசிங் சுகரு. இது கடைகளில் அதிகமா காசா இருக்கும். ஸோ நம்ம வீட்லயே இதை ரெடி பண்ணிக்கலாம். பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சியில போட்டு பொடியாக்கி சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டியா இருக்கும். நல்லா சலிச்சு எடுத்துட்டு இப்ப 4 டேபிள் ஸ்பூன் போடணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நான் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர்னா அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோல்டு பிரஸ்ட் கோகோனட் ஆயில் சேர்த்திருக்கேன். ரொம்ப சுத்தமான கோகோனட் ஆயில் தாங்க சேர்க்கணும். இதுல ரீஃபைண்ட் அந்த எந்த கோகோனட் ஆயில், பேராஷூட் அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணக்கூடாது. நல்லா செக்கில் ஆட்டின சுத்தமான கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு சாக்லேட் மெல்ட் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு சாக்லேட் மோல்டு இதெல்லாம் கடைகள்ல கிடைக்குது. 150 இருந்து இது ஆரம்பிக்குது. அமேசான்ல எல்லாம் கூட கிடைக்குது. நான் லிங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். சாக்லேட் மோல்டுல ஸ்பூன் வச்சு போட்டுட்டு நல்லா 2-3 தடவை இதை தட்டி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 hour ஆகும் இது செட் ஆகுறதுக்கு. இதே ஃப்ரீசர்ல வச்சிங்கன்னா ஒரு 20 minutesல சூப்பராக செட் ஆகிட்டு வந்துடும். நம்மளோட சாக்லேட்லாம் ரெடி ஆயிடுச்சு.
இதெல்லாம் அன்மோல்டு பண்ணிட்டு இதுக்காக சாக்லேட் ஃபாயில் பேப்பர் இருக்கு, அதை வாங்கி சாக்லேட் ஒன்னு ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. கஸ்டமர்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா கிராம் கணக்குல நம்ம வந்து இந்த சாக்லேட்டை சேல்ஸ் பண்ணலாம். உங்ககிட்ட நல்ல குவாலிட்டியாவும் டேஸ்டாவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்டயே நெக்ஸ்ட் டைம் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வாங்குவாங்க. இது ஒரு சூப்பரான பிசினஸ். இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வெளியில சாக்லேட் வாங்குறத விட நம்ம ஹெல்தியா வீட்லயே செஞ்சு குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பா எல்லாரும் விரும்பி நம்ம கிட்டே வாங்குவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிசினஸ். நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுனது இதுதான். இதை வந்து ஃபர்ஸ்ட் என் பிள்ளைங்களுக்கும் என் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கும் கொடுத்துதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அந்த வீடியோவை 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது எவ்வளோ வந்து அமௌண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஓகே, இந்த பிசினஸை ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமான விஷயம், நீங்க இதுல கோகனட் ஆயிலுக்கு பதிலா பட்டர் ஆட் பண்ணீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.